உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆபீஸ் சிசிடிவி கேமராஸ்லாம் ஆஃப்ல இருக்கு. அப்படின்னா எனக்கு தப்பான ஃபீலிங் வந்தது அது கரெக்ட் தானா? ராதா உண்மையாவே ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கா? திஸ் பிளடி பட்டிக்காடு ஒவ்வொரு தடவையும் என்ன அவமானப்படுத்திடுறா. இந்த தடவை என்னோட பிளான் ஃபுல் ப்ரூஃப்ல இருந்தது. அப்படி இருந்தும் கூட என்ன பிளான்? சொல்லு தாமினி, சொல்லு. என்ன பிளான்? அது டின்னர் பிளான். வேற என்ன? இவ போய் சொல்றா. பொய் சொல்லாத தாமினி, மரியாதையா உண்மையை சொல்லு. ராதா எங்க இருக்கா சொல்லு. ராதா எங்க போனான்னு என்கிட்ட கேட்டா அவ எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறா. இது பாரு குஷி, நீ அமைதியா இரு சரியா? பொய் சொல்லாத. பதில் சொல்லு. ராதா எங்க? உன்னாலதான் அவ இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா. சொல்லு. ராதா எங்க இருக்கா? இங்க பாரு குஷி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு சரியா? அமைதியா இரு. நான் அமைதியா இருக்க மாட்டேன். ஐயோ குஷி. குஷி, என்னாச்சு குஷி? என்னாச்சு தாமினி? அம்மா பாருங்கம்மா, குஷி எம்எல்ஏ தேவையில்லாம வந்து பழி போட்டுட்டு இருக்கா. நான் தான் ராதாவை வரவிடாம இங்கேயும் அனுப்பிட்டேன்னு சொல்றா. நான் ஏமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்? கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. நடக்கும். இல்ல அப்படி இப்படி ஏதாவது நடக்கும்னு சொன்ன. எப்படி நடக்கும்? ஏன்னா ராதா ஆபீஸ்க்கு போறதே உனக்கு பிடிக்கலல்ல. உன்னை மீறி அவ ஆபீஸ்க்கு போனா. நீ அவளை பழி வாங்குறல. குஷி கொஞ்சம் நிதானமா பேசு. பழினா இங்க பாருமா குஷி, எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியல. நான் எப்படி பழி வாங்குவேன்? தாமினி நீ போய் சொல்ற. ராதா எங்க இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும், சொல்லு. பாட்டி, ராதா டெஃபினெட்லி ஒரு ட்ரபிள்ல இருக்கா. அவகிட்ட ராதா எங்க இருக்கான்னு கேளுங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக என்ன சந்தேகப்படுறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கே உடம்பு முடியாம நான் படுத்து எழுந்து இப்பதான் வந்தேன். ராதா ஆபீஸ்க்கு போயிருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். இந்த வீட்ல எப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாரும் என்ன மட்டும் தான் சந்தேகப்படுறீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இதுக்கு பதிலா நான் செத்து போயிருக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படி எல்லாம் யோசிக்காதம்மா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்ட. நீ எவ்வளவு நல்லவனு எனக்கு தெரியுமே. உன்னை யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருவேன். யாரையும் சும்மாவே விட மாட்டேன். அண்ணி, ஐயோ காது, என் பொண்ணுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அவளுக்கு சிக்கன் குனியா, டைபாய்டு, மலேரியா என்னென்னமோ வந்திருக்கே. அம்மாடி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, அமைதியாரு. இவ அப்படிலாம் பண்ண மாட்டா. கொஞ்சம் உட்காருமா. உன் நாடகத்தை நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதை ராதா எங்க இருக்கான்னு சொல்லிடு. குஷி இங்க பாரு, எனக்கு பிடிக்கலதான். ராதா ஆபீஸ்க்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்காக நான் ராதாவை ஏதாவது பண்ணுவேன்னு நீயே எப்படி நினைச்சுக்கலாம் சொல்லு? இங்க பாரு குஷி, உன்னோட ராதா மாதிரி நான் அடுத்து உங்க லைஃப்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ண விரும்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீ டைமே கிடையாது. இத பாரு, ஒழுங்கு மரியாதை ராதா எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்.
ஒரு பக்கம் ராதாவை மோகன் ஆபீஸ்க்கு விட மாட்டேன்னு என்கிட்ட போய் சொன்னா, பத்தாததுக்கு இந்த பழி வேற. நான் எவ்வளவுதான் சகிச்சுட்டு போவேன் சொல்லுங்க? எல்லாரும் வந்து என் மேலே குற்றம் சொல்லுங்க. நான் அப்படியே செத்து போனாலும். தாமினி, தாமினி, தாமினி ப்ளீஸ் ரிலாக்ஸ். என் பொண்ணுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன அமைதியா பண்ணுவேன்? இரு. மாப்பிள்ளை தண்ணி எடுங்க. ஒண்ணும் ஆகாதம்மா. நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கேன், பயப்படாத. குடுப்பா. இந்தம்மா குடி குடி. தண்ணி குடி. ராதாவை கூட்டிட்டு வாங்க பாட்டி. எனக்கு ராதா வேணும் ப்ளீஸ். குஷி இங்க பாரு, ப்ளீஸ் நீ அழாத குஷி. மோகன் தான் ராதாவை தேடி போயிருக்கான்ல, எல்லாம் சரியாயிடும். தாமினி நீயும் கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீ வா குஷி. ஆமாம்மா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே சரியாயிட்டா நல்லா இருக்கும். என்னால குஷி இங்க தனியா விட்டுட்டும் போக முடியாது. கடவுளே, ராதாவை நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு வந்துருங்க. போதும், ஓடுனதெல்லாம் போதும். கோழைங்க தான் இப்படி ஓடி ஒளிவாங்க. ஆனா நான் கண்டிப்பா கோழை கிடையாது. கடவுளே கிருஷ்ணா காப்பாத்துங்க. டேய், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் பயந்துருவேன் நினைச்சியா? என் கடவுள் கிருஷ்ணர் இருக்க வரைக்கும் எனக்கு பயம் இல்ல. ஒரு தனியா இருக்க பொண்ணு கிட்ட வம்பா பண்ற உன்னெல்லாம் தொடப்ப கட்டையாலேயே அடிக்கணும். இந்தா, இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன்டா. நிஜமா சட்னி தான் இன்னைக்கு. நீ நான் பட்டிக்காட்டு ராதா. ஆமா, பட்டிக்காட்டு ராதா தான் ராமேஸ்வரனோட பொண்ணு. இந்த ஊர்ல இருக்கிற அந்த மோகனோட பொண்டாட்டி தானே நீ? என்னை பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ? எப்படி தெரியும்? நீ எதுக்கு வயித்த பிடிக்கிற? அடி வாங்குறது நான், நீ வயித்த பிடிக்கிறியா? தெய்வம் தெய்வம்னு சொல்லி இந்த தெய்வத்தை பொலன்னு பொழந்துட்டியே. எதுக்கு நீ என்ன இப்படி பழி வாங்கின? மோனையா, நீங்க நீங்கன்னா நீங்கன்னா நீங்க நான் இல்லாம வேற யாரு? நான் தானே வந்து தொலையணும். மோனையா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மோனையா, ரொம்ப பயந்து போயிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.